ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் கிளாஸோட டே 4ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் நம்ம நிறையா பேசுகிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸில் ஒரு 20 சிம்பிள் சென்டென்சஸ் மட்டும் பார்க்க போகிறோம். என்னென்ன சென்டென்சஸ்ன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ ஆம் நாட் ஷுர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது, கரெக்டாக தெரியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட யாராவது நீ எக்ஸாமில் எபோவ் 80 எடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்டால், எடுத்துருவேன்னு நினைக்கிறேன், ஐ ஆம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான். ஹீ டசன்ட் நீட் டு ஒர்க். அதாவது அவன் வந்து வேலை செய்யணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஹீ டசன்ட் நீட் டு ஒர்க். இப்போ ஹீக்கு பதிலாக நம்ம ஷீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டசன் அப்படின்னா இதுக்கு வந்து டஸ் நாட் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்டைலாக ஸ்போக்கனில் யூஸ் பண்ணும்போது டசன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஃபர்காட். நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இட் கான் பி ஸோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுதான். இப்போ வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஒப்பீனியன் 2 பேருக்குமே இருக்குது அப்படின்னா, செகண்ட் நீங்கள் பேசும்போது இல்லை அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வருவோம்ல, அதுதான் இது. இட்ஸ் கெட்டிங் லேட், ஐ ஹாவ் டு கோ நவ். அதாவது இது எதுக்கு நான் 2 சென்டென்ஸையுமே ஒன்றா கொடுத்துருக்கேன்னா, இந்த 2 வார்த்தையும் நம்ம அடுத்தடுத்து தான் பேசுவோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும், நான் போகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஐ ஹாவ் டு கோ நவ் அப்படின்னா இப்போவே நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஐ மீன் போகணும் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஐடில். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ யாராவது சேட்டில் வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் ஐடில். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவே வந்து இன்னொரு சென்டென்ஸாகவும் நம்ம மேக் பண்ண முடியும். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன். எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர். இது வந்து ரொம்ப பொலைட்டான ஒரு கொஸ்டின் மாதிரி. ஓகேவா? நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தெரியாத இடங்களுக்கு, ஒரு அன்னோன் பிளேஸுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம ரொம்ப மெதுவாக தானே பேசுவோம். ஐ மீன் ரொம்ப சாஃப்டாக தானே பேசுவோம். அப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு கொஸ்டின் வேர்ட். இட்ஸ் அப் டு யூ. இது வந்து யாருக்காவது உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்க, இல்லை யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உன்னோட டிசிஷன் தான், நீ என்னென்னு பார்த்து டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுதான். இட்ஸ் அப் டு யூ. நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம். இது வந்து யாராவது கொஞ்சம் டென்ஷனான ஒரு மூடில் இருக்கும்போது நம்ம கேட்குற ஒரு வேர்ட் மாதிரி. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம்ல, அதுதான். ஐ காட் அ லிட்டில் லேட், ஐ ஆம் சாரி. இது என்ன அப்படின்னா, எங்கேயாவது போக வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்க அப்படின்னா, அப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட். ஐ காட் அ லிட்டில் லேட், ஐ ஆம் சாரி. ஐ காட் அ லிட்டில் கேரிட் அவே, ஐ ஆம் சாரி. நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன், அதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இது. ஐ காட் அ லிட்டில் கேரிட் அவே, ஐ ஆம் சாரி. ஐ கான்ட் ரிமெம்பர். அதாவது எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஐ ஃபர்காட். அது வந்து நான் மறந்துட்டேன்னு அர்த்தம். இது வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் ஜஸ்ட் இன் டைம். அதாவது யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்துட்டு நான் லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுதான் இதோட மீனிங். அதாவது கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறது. யூ ஆர் ஜஸ்ட் இன் டைம். ஐ ஃபீல் லோன்லி. இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டான ஒரு வேர்ட் ஆயிடுச்சு. ஐ ஃபீல் லோன்லினா நான் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உணர்றேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஐ ஆல்ரெடி டோல் யூ நோ. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அர்த்தம். அதாவது உங்களுக்கும் சரி, உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறவங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தவங்க, அவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி. நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதுதான். இந்த லாஸ்ட் இந்த நோ யூஸ் பண்ணி பேசுகிறது எல்லாமே வந்துட்டு எப்படி கான்வர்சேஷனில் வரும்னா, 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஜஸ்ட் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணுறது அவங்களுக்கு, அது மட்டும்தான். யூ ஹாவ் கம் டூ ஏர்லி. அதாவது நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கீப் குவைட் அப்படின்னா அமைதியாரு. ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துல நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் யாராவது பேசிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஒரு 2-3 தடவை சொல்லியும் கேட்கல அப்படின்னா, ஐ செட் கீப் குவைட், அமைதியாயிருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். டோன்ட் மேக் மீ ஷவுட். இது வந்து நம்ம அம்மாலாம் அடிக்கடி நம்மக்கிட்ட சொல்கிறது, என்னை யாமல் கத்த வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் இது. டோன்ட் மேக் மீ ஷவுட். ஐ ஆம் நாட் ரெடி டு டாக் டு ஹிம். அதாவது இது வந்து நான் அவங்க கூட பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ வீட்டில் சிப்ளிங்ஸாக இருந்தவங்களுக்குலாம் தெரியும், அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அம்மா போயிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து இதை போய் அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இல்லை நானும் அவன்கிட்ட பேச மாட்டேன், நீங்களே போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுதான் இது.
ஐ எம் நாட் ரெடி டு டாக் டு ஹிம். இன்றைக்கி செஷனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.